உலகத் தமிழர்கள் அனைவரையும் இன்றைக்கு மத்திய கிழக்கு பாரசீக வளைகுடா ஈரான் அமெரிக்கா போரின் முனை பதட்டம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று நள்ளிரவு இந்திய நேரப்படி 3வது உலகப் போர் ஆரம்பித்திருக்கிறது என அவர் அறிவித்திருக்கிறார். இரண்டாவது, IRGC as a terrorist organization after a meeting of European foreign ministers, EU the top diplomat கஜா கல்லாசேஸ் அப்படிங்கிற செய்தியும் வெளியாக இருக்கிறது. இதற்கிடையில் ஈரானிய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அமெரிக்காவின் எல்லாவிதமான தாக்குதலுக்கும் தமது தேசம் கடும் பதிலடி கொடுக்கும் என்றும் 27 ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஈரானுடைய IRGCயை, அதாவது இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அண்ட் கார்ப்ஸை பயங்கரவாத பட்டியலில் சேர்ப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுடன் கிரீன்லாந்து விவகாரத்தில் முரண்பட்ட ஐரோப்பிய ஒன்றியம் EU, அமெரிக்கா ஈரானை தாக்கி அளிக்கும் விவகாரத்திலும் கனடா விவகாரத்திலும் அவர்கள் மாறுபட்டிருப்பதை EUவின் IRGCயின் தடையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இதனை அடுத்து ஒரு முக்கியமான செய்தி. அமெரிக்க வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அவர் என்ன சொல்றார் அப்படின்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, ஈரான் விவகாரத்துல எங்களால் வெனிசுவேலாவை போன்ற தடாலடி முடிவுகளை எடுக்க முடியாது. இது அமெரிக்காவுடைய கருத்து. நீங்க போய் பார்த்துக்கிடலாம். எப்படி சொல்றாரு? ஈரான் விவகாரத்தில் வெனிசுலாவில நாங்க டெல்டா ஃபோர்ஸை இறக்கி அவரை தூக்கிட்டு வந்தோம் இல்லையா, நிக்கோலஸ் மடூரா, அப்படி ஒரு முடிவை ஈரான் விவகாரத்தில் நாங்கள் எடுக்க முடியாது. எனவே மிக 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 கவனமாக தீவிரமாக நாங்கள் பரிசீலித்து வருவதாக அமெரிக்காவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ சொல்லியிருக்கிறார். இதற்கிடையில அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கைகளில் சில விஷயங்கள் நமக்கு வெளியாக இருக்கிறது. ஒரு போருக்கு முன்பு பல திட்டங்கள், அதில் நான் பாயிண்ட்டுக்கு முன்னாடி உச்சபட்ச தலைவர் சையத் அலி கமினி மற்றும் இராணுவ தளபதிகளை முற்றிலுமாக படுகொலை செய்த பிறகு ஈரானை முழுவதுமாக மிகப்பெரிய அளவிலான குழப்பங்களை, கலவரங்களை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதுதான் அமெரிக்காவின் திட்டமாகும். அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய வறுமை காரணம் என்னவென்றால், ஈரான் அதிக பணத்தை தனது நாட்டு இராணுவ செயல்பாடுகளுக்கு செலவிட்டு வருவதாக அமெரிக்கா வெளிவிவகாரத்துறை அமைச்சர் குற்றச்சாட்டு. அதாவது மார்க்கோ ரூபியோ அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரானுடைய அரசாங்கம் மக்களின் குறைகளை களைய இயலாத நிலையில் இருப்பதால் நாங்கள் ஈரான் மக்களுக்கு பக்கபலமாக இருந்து அவர்களின் போராட்டத்தில் பங்கு பெற்று அவர்களுக்கு எல்லா வழியிலும் உதவிடப் போவதாக அமெரிக்கா அறிவிப்பு செய்திருக்கிறது. இப்ப அமெரிக்காவுக்கு ஒரு திட்டம் என்று சொன்னல, இந்த போர் அமெரிக்கா எதுக்கு நடத்துது அப்படின்ட்டு சில பாயிண்ட்ஸ் இருக்கு. நான் ஒவ்வொன்றா சொல்ல முன்னாடி சுருக்கமா ஒரு கருத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். அதாவது இன்னைக்கு நேற்று நமக்கு வெளியாகும் போது அப்பாஸ் அராக்சி என்ன சொல்றாருன்னா, வித்தவுட் கண்டிஷன் நாங்க மரியாதை, ரெஸ்பெக்ட் ஈச் அதர், இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை. ஆனா பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியே எந்த விதமான கண்டிஷன்ஸும் போடக்கூடாது. நோ யுரேனியம் என்ரிச்மெண்ட் அலௌடட் ஆஃப் ஈரான் கன்சிடர்ட் எ கோர் ரெட் லைன் ஃபார் த US டியூரிங் த டாக்ஸ். பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி இதை பத்தி சொல்லிட்டு தான் பேசணும் அப்படின்னு அமெரிக்கா சொல்றாங்க. ரெண்டாவது, ஃபுல்லா டிஸ்மேண்டல் பண்ணணும். என்னன்னா, ஆர் அஸ் அ கம்ப்ளீட்லி ஹால்ட் ஆஃப் த இரான்ஸ் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ரிலேட்டட் கேப்பபிலிட்டி, அதாவது வார்ஹெட்ஸ் ஆஃப் த ரிமூவல் ஆஃப் எக்ஸிஸ்டிங் என்ரிச்டு யுரேனியம் ஸ்டாக் பைல்ஸ். இதில் என்ன சொல்றாங்கன்னா, ஏவுகணைகளில் நீண்ட தூர 10,000 தொலைக்கு வந்து ஏனாட்டை தாக்குற மாதிரிலாம் நீ மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது. அதெல்லாம் அப்படியே அழிச்சிடணும். ஏதோ கொஞ்சம்
இந்த துப்பாக்கி, இந்த குருவிக்காரன் சுடுற மாதிரி துப்பாக்கியை வைத்துக்கோ, உன் பாதுகாப்புக்கு ஒரு சின்ன போட்டை வச்சுக்க. அதை விட்டு போட்டு அணு ஆயுதம் செய்கிறது, ஸ்டாக் பைல்ஸ், யுரேனியம், என்ரிச் எல்லாம் கெட்ரீட் எல்லாம் வெளியிட்டுறணும். ரெண்டாவது 10,000 கிலோமீட்டரில் தாக்குவேன் இல்லையா, டியூக்கு கர்சியாவை தாக்குவேன், இந்த மாதிரி நீண்ட தூரம்லாம் நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அப்பாஸ் அராக்கச்சி சொல்கிறாரு, இந்த மாதிரி கண்டிஷன்லாம் போட்டு என்ன பேச்சுக்கு நீங்கள் அழைக்காதீர்கள், நாங்கள் கடைசி வரை உங்களை அடித்து துவம்சம் செய்வோம். சரி, இப்போ நம்ம பாயிண்ட் நம்பர் 1ல இருந்து பார்க்க போகிறோம். அமெரிக்காவுடைய திட்டம் என்ன? அமெரிக்காவின் முதல் திட்டம் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் சையத் அலி காமினியை படுகொலை செய்வது. அப்போ படுகொலை செய்கின்ற போது நாட்டில் ஒருவித அசாதாரண சூழ்நிலை வரும். அப்போது அமெரிக்கா அதனைத் தொடர்ந்து அரச கட்டடங்கள், இராணுவ மொனிஷன்ஸ், தளவாட சாமான்கள், ஆர்ம்ஸ் அண்ட் ஆமினிஷன், உற்பத்தி திறன், ஏவுகணை கிடங்குகள், மலைகளுக்கு கீழே இருக்கும் எல்லாவற்றையும் அழித்து 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 நாட்டை நாசம் செய்வார்கள். இதில் ஈரானில் உள்ள கட்டடங்கள் தான் அவர்களுக்கு ரொம்ப முக்கியம். இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி திறனை அழிக்கும் வகையில் பயங்கர தாக்குதலை நடத்த அவர்கள் முதலாவது திட்டமிட்டிருக்கிறார்கள். இரண்டாவது திட்டம் ஈரானுடைய பொதுச்சமூக போராட்டத்தில் பில்லியன் டாலர்களை கொடுத்து உளவாளிகளின் மூலம் கலவரங்களை ஏற்படுத்துதல், தூண்டுதல். மூன்றாவது ஈரானுடைய இராணுவ தளவாதிகள், ஈரானுடைய இராணுவ உள்ளரங்க அதிகாரிகள் அவர்களை அனைவரையும் மிகப்பெரிய அளவில் விலை கொடுத்து வாங்கி அரசுக்கு எதிராக கலகம் செய்ய தூண்டுதல். நான்காவது தற்போதைய நிலையில் நான் சொன்ன மாதிரி உச்சபட்ச தலைவர் கொமினி பல இராணுவ அதிகாரிகளை அவர் இடமாற்றம் செய்திருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது. அமெரிக்காவில் இந்த திட்டத்தை எல்லாம் அறிந்து கொண்டு பல இராணுவ அதிகாரிகளை இடமாற்றம் செய்து இளம் அதிகாரிகளை சையத் அலி கமேனி பணியில் அமர்த்தியிருக்கிறார். இப்போ அமெரிக்காவுக்கு ஏன் கோபம்னா, அமெரிக்கா கொலை செய்வது, இந்த கோபத்துக்கு காரணம் 15,000த்திற்கு மேற்பட்டவர்களை தூக்கிலிட்டார்கள், கொலை செய்து விட்டார்கள். யார்? ஈரானுடைய அரசு. இந்த உளவாளிகள் எல்லாம் இஸ்ரேலுடைய உளவாளிகள், அமெரிக்காவுடைய உளவாளிகள் என பல தூக்கிலிடப்பட்டார்கள். இதுவரை பல மில்லியன் அமெரிக்கா டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இன்டர்நெட்டை அவர்கள் இதுவரை திறக்கவில்லை. அமெரிக்காவில் மற்றும் இஸ்ரேல் உளவாளிகள் பலர் தூக்கிலிடப்பட்ட போதும் இதுவரை பல மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இதுவரை அமெரிக்கா இன்டர்நெட் செயல்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கு இடையில ஒரு சின்ன கருத்தை சொல்லிட்டு அப்புறம் நான் போறேன். என்னன்னா, ரொம்ப கவனிக்கிறதுக்கு முன்னாடி அர்மதா என்கின்ற ஆப்ரஹாம் லிங்கனை கொண்டு நிறுத்திட்டாங்க. இது உலகத்திலே நடமாடும் கடலில் நடமாடும் ஒரு நகரம், கடல் நகரம் அப்படி வச்சுக்கலாமா? ஆமா, அதுல ட்ரோன் சிஸ்டம் இருக்கு, ரெடார் சிஸ்டம் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் இருக்கு, மிசைல்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அணு ஆயுதங்கள் இருக்கிறது, தாக்கும் திறன் இருக்கிறது, ஃப்ளைட்டை நிறுத்தலாம், ஏர்போர்ட் இருக்கிறது, இருக்கிறது 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 எல்லாம் இருக்கிறது. உலகத்தில் எல்லா கேளிக்கைகளும் எல்லாம் உண்டு. 5,000 பேர் இருக்கிறாங்க அதுல. அப்ப அடிச்சிடலாம்ல. ஏற்கனவே போர் நடந்திருக்கப்பா. ஏற்கனவே ஃபர்தோசி, இஸ்பஹான், நட்டான்ஸா நட்டியிருக்கா, அழிச்சிட்ட. இப்ப நேற்று கூட சொல்லியிருக்கிறா, யாரும் செய்யாத பெரும் தியாகத்தை நான் செய்திருக்கிறேன். 3 நிலைகளை அழித்து கம்ப்ளீட்லி had been dismantled, எல்லாம் உருக்குலைந்து போய்விட்டது. இப்ப அப்ப எதுக்கு நீ போர் செய்யணும்? அவன்கிட்ட தான் அணு ஆயுதமே இல்லையே, இப்ப எதுக்கு போர் செய்யணும்? எதுக்கு போர் செய்யணும்? இதுதான் கீழே விழுந்து மீசையில் மண் ஓட்டாத கதை. நேற்று லண்டன்ல இருந்து வெளியாயிருக்கிற ஒரு கட்டுரையில என்ன சொல்றாங்க, சிலந்துக்கூட்டில் தானாக சிக்குண்டு போகிற கதையாக அமெரிக்கா மாறி வருகிறது. அமெரிக்கா தன்னை தற்கொலை செய்து கொள்ள முயல்கிறது. வியட்நாமில் தோத்ததை போன்று ஈராக்கில், ஆப்கனில் மற்றும் ஹவுதிகளோடு எல்லா இடத்திலும் தோற்ற ஒரே தோல்வியை அவர்கள் தற்போதும் தோல்வியடைய போகிறார்கள். ஈரான் சொல்லுது, இவ்வளவு ஜம்பம் பேசுறீங்களே, ஈராக்கிலும் ஆப்கனில் என்ன நடந்தது ஐயா? 18 வருஷம் போர் செய்தீர்கள், கிட்டத்தட்ட 7 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களை தோராபுரா மலையில போட்டு நாசம் செஞ்சீங்க. 7 ட்ரில்லியன்னா இந்திய மதிப்பிற்கு 700 லட்சம் கோடி ஐயா, 700 லட்சம் கோடி. ஈரான் சொன்ன என்ன சாதிச்ச? சாதாரண தாடி வைத்து கொண்டு, தொப்பியை போட்டி கொண்டு,
ஒரு நீள துப்பட்டாவை போட்டு கொண்டிருக்கக்கூடிய தலிபான்களுக்கு 700 லட்சம் கோடியை செலவு செய்து அந்த மண்ணை நீங்கள் வெற்றி கொள்ள முடியாமல் கடைசியில் உங்களால் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அஷரப் கானியை ஆட்சியில் வைத்தீங்க. அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து நீங்க நியூயார்க்கை இறங்குவதற்கு முன்பே கர்த்தர் ஒப்பந்தத்தை மீறி அவர் வெளியே ஓடிட்டார் அப்படின்னு கிண்டல் செய்யறாங்க த மாக். இதற்கிடையில ஈரான் 400 ட்ரோன்கள், அதாவது ட்ரோன் மேனுஃபேக்சரிங், தினமும் ஈரான் உற்பத்தி செய்யும் வகையில் அதனுடைய திறன்களை அதிகரிக்கும் வகையில் அவர்களுக்கு ரஷ்யா மிக அதிக உதவி செய்து வருகின்றது என்றும் 80,000ற்கு மேற்பட்ட தற்கொலை தாக்குதலை நடத்தும் மலிவான ஷாஹித் ட்ரோன்கள் ரெடியாக இருப்பதாகவும் இதன் மூலம் அமெரிக்கா கடற்படை மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் என ஈரான் எச்சரித்திருக்கிறது. இந்த ஷஹித் ட்ரோன்களுடைய ஷாஹித் என்றால் இந்த ட்ரோன்களின் விலை 17 லட்சத்திலிருந்து 42 லட்சம் தான். ஒரு ஷாஹித் உச்சபட்சம் தான் 42, சாதாரணமாக 17-18 லட்சம் தான். இப்போ 10 தயார் பண்ணால் 170. இதனை தடுக்க இப்போ அந்த ஷாஹிதை ஏறினா இதனை தடுக்க அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏவுகணைகளை பயன்படுத்தும். இதன் மூலமாக மிகப்பெரிய அளவிலான பொருளாதார சிக்கல் அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல இஸ்ரேல் நாட்டிற்கும் ஏற்படும். 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு ட்ரோன்களை அழிக்க, அதாவது 17 லட்சத்திலிருந்து 40 லட்சம் ஒரு ட்ரோனை ஏவனா அதை அழிப்பதற்கு அமெரிக்கா 20 கோடி, எத்தனை கோடி, 20 கோடி ரூபாய் மதிப்பிலான ஏவுகணைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை சிக்கல் அமெரிக்காவுக்கு ஏற்படும். இப்ப இந்த செய்தியை சொல்றேன். அரபு நாடுகள் மத்தியில் உள்ள அமெரிக்க இராணுவ நிலைகள் முழுவதுமாக, அரபு நாடுகள் மத்தியில் உள்ள அமெரிக்காவினுடைய இராணுவ நிலைகள் அனைத்தையும் ஈரானுடைய குறியில் தெளிவாக கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. புரியுதா? ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக் போரில் அவர்கள் 7 டிரில்லியன் அமெரிக்க டாலர் 700 லட்சம் கோடி ரூபாய்களை செலவழித்து, நான் சொன்ன மாதிரி தோல்வி கண்டியே இதிலையும் நீ தோல்வி காண போகிறாய். நேர்களே, இப்போ ஈரான் என்ன சொல்லிட்டாங்க, அமெரிக்காவுடைய ட்ரோன்கள் வந்த பிறகும் அமெரிக்காவினுடைய ஆப்கான் என்ன சொல்றது ஆப்ரஹாம் லிங்கன் பெரிய சக்தி தான், அதுக்கு நிகரான சக்தி இல்லை. 1 லட்சம் டன் வெயிட் கொண்டது சார். பரசீக வளைகுடாவில் ஓமன்லேருந்து வந்துட்டாங்க. இப்போ இவங்க அதுக்கு பதிலாக பஹாரி, நான் நேற்று சொன்னேன் 1980ஆம் ஆண்டு மிகச்சிறந்த ஒரு தியாகியாக அவர்கள் பார்க்கும் சதாம் ஹுசேனுக்கான போரில் மரணித்து போன ஈரானுடைய IRGC ஈரானுடைய இராணுவ தலைவர், அவருடைய பேரில் தான் இந்த பஹாரி அப்படிங்கிறத கண்டுபிடித்திருக்காங்க. இது எல்லாமே இருக்காங்க, இதில் சேட்டலைட் வரைக்கும் இருக்குங்கிறாங்க. இப்போ அமெரிக்கா இதை நிறுத்திவிட்டு ஏற்கனவே போர் செஞ்ச போறோம், இப்போ அடிக்கலாம்ல, ஏன் பேச்சுக்கு கூப்பிடுறீங்க அப்படிங்கிறது அப்பாஸ் அராகச்சினுடைய கேள்வி. மிரட்டல் எங்கள்கிட்ட விடாதீங்க, நாங்கள் ரெடி. நீங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, இன்டர்நேஷனல் எக்ஸ்போர்ட்ஸ் நேரம் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய கலெக்டிவ் விஷயங்கள், ஒரு 100 பேர் கருத்து சொன்னா 70% கருத்து அமெரிக்காவுக்கு எதிராக, 80% கருத்து இருக்கு. ஒரு 15-10% தான் அமெரிக்கா போர் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. பென்டகன்ல உள்ள ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ் சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க ஏர் ஸ்ட்ரைக் செய்வதற்கு விமானங்களை வச்சிருக்கீங்க, அணு ஆயுதங்களை நீங்களும் வச்சிருக்கீங்க, அவர்களும் வைத்திருக்கிறார்கள். ஆனா உங்கள்கிட்ட ரெடார் சிஸ்டம் இருந்ததை போன்று இன்றைக்கு சாதாரண நாடு அல்ல அவர்கள். நீங்க சோனிக் வெப்பன்ஸை கொண்டு வந்து மைக்ரோ செய்து மூக்கிலிருந்து ரத்தம் வந்து வாமிட்டு வந்து வெனிசுலாவில் தூக்குற மாதிரி கதையெல்லாம் நீங்கள் செய்ய முடியாது. அதை மார்க்கோ ரூபியோவும் கன்ஃபெஸ்டு, அவர் தான் செய்த குற்றங்களை, தான் செய்த தவறுகளை ஒப்புக்கொண்டார். இப்போ ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, ஒரே நேரத்தில் நல்லா கவனிங்க, ஒரு ட்ரோன், 2 ட்ரோன், 5 ட்ரோனை அவங்க அனுப்புவாங்க. அதெல்லாம் போலி ட்ரோன்கள். இவங்க ஒரு 1000 ட்ரோன் அனுப்புனா ஒரு ட்ரோனுக்கு 20 கோடி ரூபாய் செலவு பண்ணினா 10 ட்ரோன்களுக்கு 200 கோடி, 100க்கு 2000 கோடி, 1000 ட்ரோன்களை போலி ட்ரோன்களை அவங்க அனுப்புறாங்கன்னா காலி. எவ்வளோ காலி ஆயிரும்? 10,000 கோடி போயிடும், எங்கேயோ போயிடும். 10 ட்ரோனுக்கு 20 கோடி செலவு பண்ணணுங்க, 100 ட்ரோனுக்கு 200 கோடிங்க, 1000 ட்ரோனுக்கு 2000 கோடி காலி. அப்போ இப்படி ஒவ்வொரு செலவாக பண்ணால் அவருடைய எக்கனாமிக் காலி ஆயிரும்.
அதுக்கப்புறம் தான் உண்மையான ஷாஹித் 129, 139, 191 இந்த 3 அழிக்க போகிறாங்க உக்ரைன் போரில். இப்போ உலகத்தில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க, ஒட்டுமொத்தமா ட்ரோன்களை 100 அனுப்பிட்டுன்னா அயன்டோம், அயன் பீம், டேவிட் சில்லிங், ஏரோ 3, தாட், பெட்ரியாட், S-400, S-300 எல்லாமே காலியாயிரும். எல்லாமே குழம்பிருமா. அது மனித மூளை இல்லை, அது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடு தான் இவங்க வச்சிருக்கிறாங்கிறாங்க. இந்த ஷாஹின்ல ஏஐ தொழில்நுட்பமும் இருக்கலாம். அதுக்கப்புறம் இதை வைத்து அடித்தால் அமெரிக்காவினுடைய அனைத்தும் காலி. மிகப்பெரிய சேதாரத்தை ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை ஏற்படுத்திவிடும். கப்பல் நீங்க உங்கள்கிட்ட கேட்கலாம், சின்ன ட்ரோன் போய் எப்படி? அதுக்கும் பதில சொல்றாங்க. எப்படின்னா, இது என்னுடைய கருத்து இல்லை சார், அந்த கருத்தை உங்களுக்கு தமிழ்ல தரேன், அவ்வளவுதான். ஒரு சின்ன ட்ரோன் போய் எப்படி 1,00,000 டன் இருக்கு? அது உண்மைதான். என்ன சொல்றாங்கன்னா, துல்லியமாக மலைகளுக்கு பின்னால் இருந்து ஏவப்படுகிற இந்த ட்ரோன்கள் ஒரு தற்கொலை ட்ரோன்கள். இலக்கை தாக்குவது மட்டுமல்ல, இலக்கை தாக்கி அழித்து தானும் அழிந்து கொள்ளும். அதனால 100கணக்கில் ஒரே நேரத்தில் லிங்கனை நோக்கி, ஆப்ரஹாம் லிங்கனை நோக்கி வீசப்படுகின்ற போது அதற்கு மேல் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ரெடார் சிஸ்டம், எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர், இன்னும் நாம் தெரிந்தது தெரியாத அனைத்தையும் துல்லியமாக அடித்து போலியான ஏவுகணைகளுக்கு பின்பு குழம்பி போக வைத்து பின்பு உண்மையானதை அழித்து பெரும் சேதாரத்தை அவர்கள் ஏற்படுத்தி விடுவார்கள். இதைத்தான் சொல்லி காட்டுறாங்க. சிக்குண்டு சிலந்தி வலைக்குள் அமெரிக்கா சிக்க போகிறதா? 2, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏராளமான இந்த ஏவுகணை தொழில்நுட்பங்களை விட பெரும் ஏவுகணைகளை உலகிற்கு கொடுக்கின்றது ஈரான். அதற்கும் அவர்கள் பயப்படுகிறார்கள். சரி, இப்போ நம்ம செய்தியில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தா, இந்த ஒரே நேரத்தில் லாரிகளின் மூலம், நல்லா கவனிங்க, இந்த ஈரான் செலவு கம்மியா நினைக்கிறாங்க. லாரிகளின் மூலம் ஒரே நேரத்தில் பல ட்ரோன்களை ஏவிட முடியுங்கிறதையும், 100க்கு மேற்பட்ட ட்ரோன்கள் ஏவும் போது நான் சொன்ன மாதிரி தான் ரெடார் கருவிகள் குழம்பிவிடும். எனவே அதை தாக்க அளிக்கும் சில ட்ரோன்கள் தவிர மற்றவை இலக்கை துல்லியமாக தாக்கி காலி செஞ்சிடும் அப்படின்னு பயப்படுறாங்க. நான் சொன்ன மாதிரி இது ஒரு தற்கொலை தாக்குதல் ட்ரோன்கள் தான், தன்னையே தான் அழித்து கொள்ளும். நான் சொன்ன மாதிரி மலைகள் மற்றும் அதனுடைய பகுதியில் மறைந்திருந்து தாக்குதலை நடத்தி மறைமுகமான தாக்குதலின் மூலம் எதிரிப்படைகளுக்கு நாசத்தை ஏற்படுத்தி விட வேண்டும் அமெரிக்கா அஞ்சுவதற்கு மறைமுக தாக்குதலை நடத்தி விடலாம் எனும் அமெரிக்கா அஞ்சுகிறது. இந்த ட்ரோன்களின் வல்லமை, ஈரான் 80,000 கிட்ட இருக்கான், நாள் ஒன்றுக்கு 800 வச்சிருக்கிறான் ஷாஹின். இது எத்தனை கிலோ வெடிமருந்து தூக்கிட்டு போனா? 50 கிலோ வெடிமருந்துங்க. மொத்த எவ்வளோ ஸ்பீடுன்னு கேட்டா 180 கிலோமீட்டர் வேகத்தில் எவ்வளவு தொலைவில் அடிக்கும்னா 2500 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் உள்ள இலக்கை தாக்கிறோம். மத்திய தரைக்கடல் ஃபுல்லா காலி, இஸ்ரேல் வரைக்கும் காலி. அதில் இல்லாமல் இந்த ட்ரோன்களில் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் கட்டமைப்பு மூலம் ஷாஹின் தாக்குதல் நடத்தினால் ஒரே அடியாக 1,00,000 டன் எடை கொண்ட அர்மதா மீது பல நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மூலம் பேரழிவை ஏற்படுத்த முடியும் என்றும் எச்சரிக்கை வழங்கப்படுகிறது. ஃபுல் ஃபோக்கஸ் அண்ட் ஃபுல் ஃபோர்ஸ், ரெடி டு டிஃபெண்ட் அவர் செல்ஃப். ஈரான் ரெடி டு டாக் வித், எது வேணாலும் பேசும், ஆனால் சிலந்தி வலையில் தானே சிக்குவதற்கு ஒப்பு என்று சொல்லப்படுகிறது. அடுத்து, இப்போ அமெரிக்கா ஒரு குறிப்பிடத்தக்க ஒரே நாளில் முடிவை அறிவிக்க வேண்டும் என கடும் பிரஷர் கொடுக்குறாங்க. பாயிண்ட் நம்பர் 1, ஈரான் அதே நேரத்தில் ஹெர்மூஸ் பகுதியில், அதாவது பாரசீக வளைகுடாவில் இருந்து காலி செய்ய வேண்டும் என்று எச்சரிக்கை. நீ முதல்ல இடத்தை காலி பண்ணி ஓடு. யாருக்கு? அவர்களுக்கு. ஈரான் ஹெர்மூஸ் பகுதியில் இருந்து பாரசீக வளைகுடாவை காலி செய்ய வேண்டும் என்றும் அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த ஹெர்மூஸ் ஈரானிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு 900 கிலோமீட்டர் நீள பாதைகளை கொண்டதாக இருந்தாலும் 57 கிலோமீட்டர், ஒரு 60 கிலோமீட்டர் கடுமையான ஆழம் கொண்ட கடல், அவற்றுதான் கப்பல்கள் சென்று சர்வதேச எல்லையை கடக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்ப அந்த 57 கிலோமீட்டர் யார் கையில் இருக்கு? ஈரானுடைய கையில் இருக்கு. உலகத்தில் 20% சிஎன்ஜி, அதாவது இயற்கை எரிவாயு மற்றும்
குரூட் சப்ளைல 25%. உலகம் முழுவதும் 100 பேரல்ல 25 பேரல் இப்படித்தான் போகணும். அடுத்து செங்கடல்களை தாக்குவதற்கு, யூரோப்பியன் கப்பலை தாக்குவதற்கு மிக ரெடியாக ஹவுதிகள் இருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில சீனா மற்றும் ரஷ்யாவோடு சேர்ந்து கடற்படை கூட்டு பயிற்சியை ஈரான் தொடங்க இருக்கிறது. கடந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பயிற்சியை 3 நாடுகளும் மேற்கொண்டு வந்தது. இந்த வகையில தற்போது 8வது ஆண்டாக இந்த கொதிநிலையிலே அவர்கள் பயிற்சி நடைபெற இருக்கிறது. இந்திய பெருங்கடல் மற்றும் ஓமன் கடலில் இந்த பயிற்சி நடைபெறும். ஓமன் கடல் மற்றும் ஹெர்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் நான் சொன்ன மாதிரி உலகின் பெரும் பகுதியான எண்ணெய்கள் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த பகுதியை தனது கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு நாடுகளின் முக்கிய வியூகமாகும். ஆகவே சீனாவின் தங்சான் போர்க்கப்பல் பங்கு பெறுகிறது. இது ஆப்ரஹாம் லிங்கன் அளவுக்கு சக்தி வாய்ந்தது கிடையாது என்றாலும் பெரும் கப்பல். இருப்பினும் இது சீன கடற்படையின் மிகவும் நவீனமான அழிப்பான், டெஸ்ட்ரக்ஷன், அதாவது அழிக்கக்கூடிய கப்பல். அதிநவீன ரடார்கள், வான்வெளி இலக்குகளையும் கப்பல்களையும் தாக்கி அழிக்கும் ஏவுகணைகள் உள்ளன. இதனை சீனாவின் ஏஜீஸ் என்று இராணுவ வல்லுநர்கள் அழைக்கிறார்கள். அதே போல ஈரானுடைய சார்பில் ஐரிஸ் மெக்ரான் ரக போர்க்கப்பல்கள் இந்த பயிற்சியிலே ஈடுபடுகின்றன. இது ஈரானுடைய கடற்படையின் மிகப்பெரிய கப்பல். ஒரு எண்ணெய் டேங்கர் கப்பலை உருமாற்ற போர்க்கப்பலாக மாற்றியுள்ளார்கள். இது ஈரான் தான் உலகத்தில் முதல்ல செஞ்சிருக்கிறான். இதுல ஒரே நேரத்தில் பல ஹெலிகாப்டர்கள் ஈரான் கப்பலில் இறங்க முடியும். இது சிறிய ரக ஏவுகணைகளை ஏற்றி செல்லும் திறன் கொண்டது. இது கடலில் நீண்ட நாட்கள் தங்கியிருந்து மற்ற கப்பல்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கிட முடியும். இது ஈரான் கப்பல். அப்ப ஈரானும் பெரிய நாடு தான். ரஷ்யா என்ன அனுப்புறாங்கன்னு பார்ப்போமா? ரஷ்யா சார்பில் கோர்வெட் ஷொடாக்கி கப்பல் பயிற்சியில பங்கு விடுகிறது. இது அளவில் சிறியதாக இருந்தாலும் ரஷ்யா சாதாரணமா இருக்காது. எதிரி கப்பலை துல்லியமாக தாக்கும் ஏவுகணைகள் மற்றும் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டது, கருவிகளை கொண்டது. இந்த மூன்றும் சேர்ந்தால் ஆப்ரஹாம் லிங்கனை தோற்கடிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். மத்திய கிழக்கிலிருந்து செய்திகள் வந்திருக்கிறது. ஆகவே தற்போது அமெரிக்கா அச்சத்தால் துஞ்சி நின்றாலும் கீழே விழுந்து மீசையில் மண்ணூட்ட கதையாக பேச்சுவார்த்தைக்கு வந்துவிடு, இல்லை என்னால் உன்னை துவம்சம் செய்து விடுவேன் என அமெரிக்க அதிபர் கூடுவது அது பொய்யான கருத்து என்பது உறுதியாக இருக்கிறது. இன்றைக்கு காலை ஐநா சபையிலே பேசுகின்ற ஈரானுடைய பிரதிநிதி எந்த எல்லைக்கும் நாங்கள் தயார், சமாதானம் என்றால் சமாதானம், போர் என்றால் போர், அடி என்றால் அடி. இதுதான் ஈரானுடைய செய்தியாக இருக்கிறது. அமெரிக்கா இதில் தோற்று போவதை உலகம் ரசிக்கிறது என்ற கருத்தும் நான் எதிர்பார்க்காத பெரிய மீடியா ஒன்று செய்தியை வெளியிட்டது. அது என்ன சொன்னாங்கன்னா, ஐரோப்பாவும் நினைக்கிறாங்க இவங்க தோத்தாதான் நமக்கு கிரீன்லாந்து பிரச்சனை, சீனா நினைக்கிறது, இந்தியா நினைக்கிறது, கனடா நினைக்கின்றது, ரஷ்யா, எல்லோருமே இந்த மொனோபோலி. ஏன் திருப்பி சொன்னால் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்லிருந்து, கத்தரிலிருந்து, சவுதியிலிருந்து யாருமே இவர்களுக்கு உதவி இல்லை. ஒரே ஒரு உதவி மட்டும்தான் இருக்கிறது. அவன் நம்புறது லிங்கன், ஆப்ரஹாம் லிங்கன். லிங்கனை ஒரே நேரத்தில் காலி செய்து விட்டால் எங்கே செல்வார்கள் என்ற கேள்வியும் பலர் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே பெரும் பொருளாதார நெருக்கடிக்கிடையே உலக நாடுகளின் இரகசிய திட்டங்களை ஈரான் பெற்றுள்ளது. நிறைய நாடுகள், துருக்கியும் சொல்றாங்க, ஃபதான் போன்றவர்கள். நான் நேற்று சொன்ன பெசஸ்கியான் பேசியிருக்கிறார் முகமது சல்மானோடு. துருக்கி எர்டோகனோடு பேச்சுவார்த்தை நடக்கின்றது. அப்துல் ரஹ்மான் அல் தானியோடு நடக்கின்றது. இப்பொழுது என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஒரே ஒரு செய்தியோடு முடிவுக்கு வந்து விடுகிறேன். இந்த போரில் அமெரிக்கா வென்றால் மத்திய கிழக்கில் அமெரிக்காவை, இஸ்ரேலை எதிர்ப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அனைவரும் அடிமைகளாக மாறிவிடுவார்கள். இப்போது சொல்லுங்கள், சவுதியும் துருக்கியும் கத்தரும் எகிப்தும் அதே போன்று ஈரானும் எப்படி இவனை வெற்றி பெறுவதற்கு அனுமதிப்பார்கள் என்ற கேள்வியோடு நிறைய விஷயத்தை உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.